பத்மாவதி எப்படி இருந்தாலும் இந்த கிரகப்பிரவேசத்தை தடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ண போகிறாங்க. அந்த பிளான் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ஒரு ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இந்த ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஆனால் இவ்வளோ தூரம் பேசுகிறான்னா அதுக்கு காரணமாக இருக்க போகிறது கண்டிப்பாக கதிரேசன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொர்ணவதி நினைக்க போகிறாங்க. ருக்மணி அம்மா இது என்னோட வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்னு தானே சொன்னாங்க, அப்போ அந்த வீடே அவங்களுக்கு இல்லாமல் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ண போகிறாங்க. அந்த பிளான் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சொர்ணவதி கதிரேசனோட அம்மா தான் இப்போ இருக்கிறதுலே தனத்தை பிடிக்காமல் இருக்கிறது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட சொர்ணவதி கதிரேசனோட அம்மா கிட்ட போய் பேசுவாங்க. என்ன பேச போகிறாங்கன்னா, இந்த வீடு கட்டுறது எல்லாமே இந்த வீடு ஃபுல்லாகவே தனத்தோட சம்பாத்தியத்தில் தான் கட்டினது, அப்போ இந்த வீடு தனத்துக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லி வாசியம்மா கிட்ட ஆசை காமிக்க போகிறாங்க. கிட்ட வாசிகமா என்ன நினைப்பாங்கன்னா, ஆமாம் தனா அங்கே சம்பாதிச்சு போட்டனால தானே இவ்வளோ தூரத்துக்கு வீடு கட்டி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, அப்போ அந்த வீடு நமக்கு உண்டானது தானே, நம்ம மகனுக்கு உண்டானது தானே அப்படின்னு சொல்லிட்டு வாசிகமாக நினைக்க போகிறாங்க. வாசிகமாக என்ன நினைப்பாங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடை நம்ம வீடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இதை கதிரேசன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிகமாக ரொம்பவே சண்டை போட போகிறாங்க தனம் மற்றும் கதிரேசன் கிட்ட. பிரச்சனையெல்லாம் தனம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. எப்படி இருந்தாலும் தனத்துக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்க போகிறது யாருன்னா கதிரேசன் தான் இருக்க போகிறாரு. தெரியாத சொர்ணவதி என்ன செய்யணும் தெரியாமல் முழிக்க போகிறாங்க. இனி வர எபிசோடில் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் சொர்ணவதி ருக்மணி அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னு தான் இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக காமிக்க போகிறாங்க. மற்றும் கதிரேசன் உதவியால் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னா ருக்மணி அம்மா கிரகப்பிரவேசம் நல்லபடியாக நடத்திடுவாங்க. வரப்போகிற எபிசோட் இந்த மாதிரி தாங்க இருக்க போது. இந்த மாதிரி எபிசோட் வரதுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. எபிசோடில் கதிரேசன் ருக்மணி அது மட்டும் இல்லாமல் மறக்கதை இவங்க 4 பேருமே பத்திரிகையை அச்சடிக்க கொடுத்துருந்தாங்க. அதுபடியே அச்சடிக்கப்பட்டு அந்த பத்திரிகையும் வாங்கிட்டு வந்ததுமே நேராக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. கோயிலில் வச்சு பேசுகிறாங்க ருக்மணி அம்மா, ஒரு இடத்துல பத்திரிக்கை கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நீயும் வரணும் தம்பியும் வரணும் அப்படின்னு சொல்லி தனத்துக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் தனம் கேட்குறாங்க, உங்களுக்கு எதுவும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்கவும், இல்லை தனமாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. மொத்தம் 4 பேருமே ஆட்டோவில் கிளம்பி எங்கே போகிறாங்கன்னா சொர்ண வீட்டுக்கு போயிடறாங்க. சொர்ணம் வீட்டு வாசலில் நின்ற ருக்மணி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ருக்மணி மகாலிங்கம் வந்திருக்கேன் வெளியே வா சொர்ணம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் ருக்மணி அம்மாவோட தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு வாசலில் வந்து எனக்கா வெளியவே இருந்து பேசுகிற வாக்கா வீட்டுக்குள்ளே வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அவங்க வீட்டு வாசல் முன்னாடி போய் நிற்கிறாங்க ருக்மணி அம்மா. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ருக்மணி அம்மா சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி சொர்ணத்தை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. எதுக்குக்கா என் பொண்டாட்டி எல்லாம் கூப்பிட்டுட்டு, என் பொண்டாட்டி வந்தால் எதனாலும் நீ பேசி டென்ஷன் ஆவா, உங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்லுவாங்க. அப்புறம் உன்னை எதனாலும் அவன் சொல்லிட்டானா நான் ரொம்பவே கஷ்டப்படுவே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மாவோட தம்பி சொல்கிறாங்க. போடா உன் பாசத்தை பற்றி எனக்கு தெரியாதா, நீ உன் பொண்டாட்டிக்கு செம்பு தூக்குறவன் தானே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. போய் உன் பொண்டாட்டி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ருக்மணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சொர்ணம் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த சத்தத்தை கேட்டதுமே சொர்ணம் வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே நேற்றைய எபிசோட் முடிஞ்சது. இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே தரமாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். நடந்துச்சுன்னா சொர்ணம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க ருக்மணி மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போது தனத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது உன்னோட மருமக தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உன்னோட முன்னாள் மருமக தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவ வேறு வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணம் சொல்கிறாங்க. பிறகு யாரை பார்க்குறாங்கன்னா மரகதத்தை பார்க்குறாங்க. எப்பயுமே வக்காலத்துக்கு இவ்வளோ வேற கூப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ தான் சொர்ணத்தோட பார்வை கதிரேசன் பக்கம் திரும்பவும். கதிரேசனை பார்த்ததுமே, நீ யார் தம்பி இங்கே புதுசாக இருக்கே, உன்னை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தனம் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் கண்ணால் ஜாட காமிக்கிறத சொர்ணம் பார்க்குறாங்க. ஓ நீ தான் தனத்தோட புது புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணம் கேட்குறாங்க. கேட்டதுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது தனத்துக்கு. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, ருக்மணி அம்மா சொல்கிறாங்க, உனக்கு ஏற்கனவே 22 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சவால் விட்டோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு நீ நடுத்தரவில் நிறுத்தினவ தானே நீ, இன்னைக்கு இதே இடத்துல நான் சொந்த வீடு கட்டியே காமிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சவால் விட்ட மாதிரியே என்னோட வீடையும் கட்டி முடிச்சுட்டேன், கிரகப்பிரவேசமும் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வர வெள்ளிக்கிழமை நான் எங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வச்சுருக்கேன், என் சொந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்லுவாங்க. கட்டாயம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படி பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க.
அப்பதான் ருக்மணி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சவாலில் யார் தோக்குறாங்களோ ஜெயிக்கிறவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருந்தோமே, நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணவதிட்ட சொல்லுவாங்க ருக்மணி அம்மா. பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குற காலமும் வந்துருச்சு, தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்லுவாங்க. அப்போ தான் சொர்ணவதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க சமயத்தில் தான் தானே சொல்லுவாங்க, அத்தை நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டீங்க, இன்னும் சொல்ல வேண்டியது பாக்கி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தனம் போய் பேசுவாங்க சொர்ணவதிட்ட. என்ன பேசுவாங்கன்னா, அப்போ தான் தனம் கேட்பாங்க, இவங்க எனக்கு என்ன மரம் வேணும் அத்தை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓ, சித்தி மரம் வேணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க தனம். அந்த இடத்துல உடனே சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நீங்கள் தான் சொன்னீங்களே அத்தையும் மருமகளும் சேர்ந்துட்டு வெறும் வாய் சவால் தான் பேசுகிறீங்க, சவாலில் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எங்கள் சவால் வெறும் வாய்ப்பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நீங்கள் சவால் தனியாகவே விட்டுருந்தீங்க, அந்த சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன், அதனால் என்னோட காலையும் விழுக மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லுவாங்க. கேட்ட கதிரேசன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ரொம்பவே நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனம் பேசுகிறத பார்த்து ரசிக்கிறாங்க கதிரேசன். அப்போ தான் தனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடுங்க சித்தி, அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தனம் சொல்கிறத சொன்னதுக்கு ரொம்பவே கோபம் வருது. ருக்மணி அம்மாவும் தனமும் பேசிட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் சொர்ணவதி ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் அப்படி தான் நடக்கவும் போகுது. இனி வர எபிசோடில் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.